Hello guys, இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா Windows 11 வந்து லான்ச் ஆயிடுச்சு. அதற்கான ஒரு வீடியோவும் போட்டுருந்தோம். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா Windows 11 நம்மளோட PC அல்லது லேப்டாப் வந்து சப்போர்ட் ஆகுமா இல்ல ஆகாதங்கறத எப்படி நம்ம செக் பண்ணலாம்ங்கற ஒரு வீடியோ போட்டுருந்தேன். நீங்க நான் பார்க்கலன்னா ஐகான்ல லிங்க் கொடுக்கிறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா tpm அதாவது ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடல்ங்கற அந்த ஆப்ஷன், அதாவது ஒரு சிப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன், அது நம்மளோட லேப்டாப்ல இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அது நம்மளுக்கு இல்லைன்னா அதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாம், அது நம்மளுக்கான அந்த சப்போர்ட் நம்மளுக்கு இருக்குமாங்கிறத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்டில் உள்ள வீடியோவில் உள்ள அந்த கண்டென்ட் எடுத்துப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அதை வந்து செக் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம செக் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதாவது tpm சப்போர்ட் நம்மளுக்கு இருக்காங்கிறத ஃபஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்டார்ட் ஐக்கான நார்மல் கிளிக் பண்ணிவிங்க. கிளிக் பண்ணது உங்களோட கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ரன்னுங்கிறத டைப் பண்ணுங்கள். ரன்னுங்கிற டைப் பண்ணது உங்களுக்கு இந்த ஆப் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஆல்ரெடி டைப் பண்ணிச்சுன்னா இருந்தாலும் உங்களுக்காக நான் திருப்பி டைப் பண்ணுறேன். நீங்கள் இதில் டைப் பண்ண வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா tpm.msc இந்த கமெண்டை நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும். இது சாதாரண ஒரு டெக்ஸ்ட் தான். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன், இல்லைனா வீடியோட கீழே இந்த இடத்துல வந்து சப்போஸ் நான் உங்களுக்கு தெரியலைன்னா நான் இதில் வந்து டைப் பண்ணுற டைம் வந்து இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஓகே கொடுத்துவாங்க. ஓகே கொடுத்து உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். அதில் தான் ஃபுல் டீட்டெயிலுமே இருக்கும். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா tpm சப்போர்ட் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா tpm இஸ் ரெடி ஃபார் யூஸ். அந்த Windows 11க்கு வந்து அவங்க கொடுத்துருந்த ரெக்யர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2.0 வெர்ஷன் வந்து இருக்கணும். இந்த லேப்டாப்புக்கு வந்து இது இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்புக்கு அந்த சப்போர்ட் கிடையாது. காரணம் பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் வந்து எனேபிள் இல்லை. செக்யூர் பூட் எனேபிள் பண்ணால் நம்மளோட லேப்புக்குள்ளே வந்து போகாது. அதனால தான் நான் இதை எனேபிள் பண்ணக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. சப்போஸ் நம்மளுக்கு ISO ஃபைல் மூலமாக நம்மளால் ஓஎஸ் போட முடியும்னா நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த லேப்டாப்புக்கு வந்து இந்த tpm ஆப்ஷன் வந்து இருக்குங்கிறத, அதாவது சப்போர்ட் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓகே, சப்போர்ட் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாம், தேவையில்லைனா டிசேபிள் பண்ணலாம், இல்லை டிசேபிள் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதுக்கு எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குங்கிறத எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப் வந்து டோட்டலாக வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயோ செட்டிங்ஸ் போங்க. பயோ செட்டிங்ஸில் போய் தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ண போகிறோம். பயோ செட்டிங்ஸுக்கான கீ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும். இந்த லேப்டாப் நான் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா Lenovo V110 லேப்டாப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கீஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட சிம் எஜெக்டர் பின் அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது இருந்தாலே போதும். நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதுக்குள்ளாடியும் ஒரு பட்டன் இருக்கும். அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பயோஸ், அதுக்கப்புறம் ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதில் போய் நம்ம இப்போ வந்து பயோஸ் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஆப்ஷன் இருக்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு வீடியோ. ஸோ இப்போ நம்ம வந்து மொபைல் வியூக்கு வந்து போகிறோம். ஸோ கேமரா கிடையாது, ஸோ மொபைல் வியூக்கு வந்து போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வியூவில் நம்ம இப்போ பார்க்குறோம். லேப்டாப் நான் வந்து இன்னும் ஆன் பண்ணலை. ஸோ நான் யூஸ் பண்ணுற பின் பார்த்தீங்கன்னா இதான் அந்த பின் சிம் எஜெக்டர், மொபைல் சிம் எஜெக்டர் தான். ஜஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹோலில் தான் நம்ம இப்போ வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகி பூட்டிங் ஆப்ஷன், பயோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஏரோ மார்க், உங்கள் கீபோர்டில் ஏரோ மார்க்கை நீங்கள் டவுன் பண்ணிங்கன்னா பயோ செட்டப் போகும். என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிவாங்க. இதில் நீங்கள் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் வந்து போனால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷனில் இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு இங்கே தெரியும் AMD பிளாட்ஃபார்ம் செக்யூரிட்டி ப்ராசஸர். அதாவது இது வந்து AMD லேப்டாப்பு. இன்டெலுக்கு பார்த்தீங்கன்னா இன்டெல் பிளாட்ஃபார்ம்
செக்யூரிட்டி ப்ராசஸர் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டிபிஎம்னு வந்து ஃபுல் ஃபார்ம்லேயே கொடுத்துருப்பாங்க, அதாவது ட்ரஸ்டடு பிளாட்ஃபார்ம் மாடலிங்கிறத கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன். இதை நீங்கள் வந்து கீழே ஏரோ மார்க்கிங் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிசேபிள் எனேபிளுங்கிறத கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் வந்து ஏஎம்டி பிளாட்ஃபார்ம் செக்யூரிட்டி ப்ராசஸருங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஏஎம்டி லேப்டாப் ஆனாண்டு இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லேப்டாப்பும் டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் எக்ஸிட்டு அதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு எக்ஸிட்டு சேவிங் சேஞ்சஸ்ங்கிறத கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் எஸ் ஆர் நோன்னு பர்மிஷன் கேட்கும், எஸ் கொடுத்தவங்க ஜஸ்ட் அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு இது வந்து எனேபிள் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செக் பண்ணாலே போதும். அதாவது இதை மாதிரி எனேபிள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து வரும். சப்போஸ் உங்களுக்கு இதுலேயே சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஏன்னா மேனுஃபேக்சரிங் இது வந்து ஒரு போர்டில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் என்னோடய இந்த லேப்டாப் வந்து கிடைக்குமான்னு கொஞ்சம் டவுட்டு தான், விண்டோஸ் 11. ஸோ கிடச்சுன்னா அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வரும். ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.